Hello friends, welcome back to our channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சாஃப்டான சப்பாத்தி 2 நாள் ஆனால் கூட நல்லா சாஃப்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். மாவு பிசைகிறதுல தான் இந்த சப்பாத்தியோடைய சாஃப்ட்னஸ் இருக்குங்க. நீங்கள் 2 நாள் எங்கேயாவது பேக் பண்ணி கொண்டு போகணுன்னா கூட நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி எப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் சப்பாத்தி எப்படி இருக்குன்னு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக 2 நாள் ஆனால் கூட இதே மாதிரி இருக்கும். இப்போ இந்த சாஃப்டான டேஸ்டியான சப்பாத்தி ரெசிபி செய்கிறதுக்கு கோதுமை மாவு நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்கும் போது நமக்கு சப்பாத்தியோடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சப்பாத்தியோடைய கலரும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சிக்க போகிறோம். சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு நார்மலான தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாங்க. சுடு தண்ணியெலாம் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான பதத்துக்கு மாவை பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக தட்டாக வந்துடும், சப்பாத்தி சாஃப்டாகவே இருக்காது. அதனால் சப்பாத்தி மாவு பிசையும் போது நல்லா அழுத்தி நல்லா சாஃப்டாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கையில் ஒட்டுற அளவுக்கு மாவு பிசையணுங்க. கையில் ஒட்டக்கூடாதுன்னு நினச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா அப்புறம் நம்மளுடைய சப்பாத்தி சாஃப்டாக வராது, நல்லா முறுக்கு மாதிரி கிறிஸ்பியாக போயிடும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு எந்த அளவுக்கு நம்மளுடைய மாவு இருக்கணும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். அதே மாதிரி சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அதை இழுத்து இது மாதிரி பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு எந்த அளவுக்கு கையில் ஒட்டு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கையில் ஒட்டுற அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசையணும். இப்போ இதில் இன்னுமே கூட கொஞ்சம் தண்ணி நான் சேர்க்க போகிறேன். இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியே எக்ஸஸாக சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கையில் ஒட்டுற அளவுக்கு பிசைஞ்சால் கூட இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாவில் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும் கையால். இப்படி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் போல் ஊற விட்டுடலாம். பாருங்கள், இப்படி மாவை எடுத்து கையால் இப்படி குத்துற மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டுற அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நல்லா இளக்கமாக பிசையணும். ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க, அப்புறம் சப்பாத்தி திரட்ட வரலன்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி இளக்கமாக பிசைஞ்சிட்டு இதை ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மாவை பிசைஞ்சு வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை இன்னுமே கூட ஒரு 2 நிமிஷம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இதை எடுத்து நல்லா இழுத்து பிசைஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கவுண்டர் டாப்லேயே நீங்கள் போட்டு பிசையிறனாலும் பிசைஞ்சிக்கலாம். நான் இந்த பாத்திரத்துலேயே வச்சு தான் பிசைஞ்சுக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷம் நல்லா இது மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்ச பிறகு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக கையில் ஒட்டாத அளவுக்கு நம்மளுடைய மாவு ஆனால் இளக்கமாக இருக்கும். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சால் தான் நம்மளுடைய சப்பாத்தியும் நல்ல சாஃப்டாக இருக்கும். 2 நாள் ஆனால் கூட அப்படியே அந்த சாஃப்ட்னஸ் சப்பாத்தியில் இருக்கும். இப்போ இதை எடுத்து நான் வேறொரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு ஈர துணி போட்டு கவர் பண்ணி நல்லா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணலாம். மாவு பிசைகிறதுக்கு நம்ம எண்ணெயெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. இப்போ பாருங்கள், இப்போ இதை ஒரு ஈர துணி போட்டு கவர் பண்ணி ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு நம்ம உடனடியாக சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரி ஈர துணி போட்டு கவர் பண்ணி ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மேல் மாவு சப்பாத்தி திரட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தொட்டுக்குவோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறம் கொஞ்சமாக கோதுமை மாவு ரெண்டும் எடுத்து இது மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கோதுமை மாவு ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை சப்பாத்தி தொட்டு நம்ம திரட்டினோன்னா நல்ல நைஸாக நமக்கு சப்பாத்தி திரட்ட வரும். அதே சமயம் ஒன்று மேலே ஒன்று சப்பாத்தியை நீங்கள் திரட்டி அடுக்கி வச்சா கூட அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம மொத்தமாக எல்லா சப்பாத்தியும் திரட்டிட்டு அதுக்கப்புறமா தான் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாவு இருக்கு இல்லையா, இதை தொட்டுட்டு நம்ம 20 நிமிஷம் கழித்து நம்மளுடைய மாவுலேருந்து தேவையான சைஸ்க்கு பால் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மேல் மாவை இப்படி டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி 2 உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு மாவை இது மாதிரி உருண்டைகளாக உருட்டி அந்த மாவில் தொட்டுட்டு இப்படி வச்சிடுங்க.
பாருங்கள், இந்த மாதிரி மாவு எப்படி சாஃப்டாக எடுக்க வருது பார்த்தீங்களா? போலி மாவு மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. இப்போ நீங்கள் இது மாதிரி 2 உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு அந்த மாவில் நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா சப்பாத்தியையும் நம்ம இது மாதிரி முதல்ல ரெடி பண்ணிக்கிறோம். அதாவது சப்பாத்திக்கான அந்த உருண்டைகளை முதல்ல மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி போட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றா நம்ம செஞ்சுட்டு நம்ம சப்பாத்தியும் போட்டு எடுத்தோன்னா சப்பாத்தி சீக்கிரமாக ஒரு பக்கம் கருகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்க போகிறோம். இப்போது நான் 8 சப்பாத்திக்கு நான் ரெடி பண்ணிவிட்டேன். மிச்சம் இருக்கிற மாவை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு நம்ம சப்பாத்தி திரட்டிக்கலாம். நம்ம டஸ்ட் பண்ணுறதுக்கு கோதுமை மாவு கூட நம்ம இதுவும் சேர்த்துருக்கோம், கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்கோம், சோள மாவும் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு ஒன்று மேலே ஒன்று திரட்டி வச்சாலும் ஒட்டாமல் இருக்கும். அதனால் ஒரே தடவையிலேயே நீங்கள் இதை தேய்ச்சி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு சப்பாத்தி தேய்க்கிறதுக்கும் இந்த மாதிரி திரட்டுற போதும் ரொம்ப சிரமப்படாமல் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த சப்பாத்தி மாவு பாருங்கள், நீங்கள் இப்படி எடுத்து போடும்போதே எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு தெரியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரே பக்கமாக திரட்டுங்க. சப்பாத்தி மாவு திருப்பி திருப்பி போட்டு நீங்கள் தேய்க்க வேண்டாம். ஒரே பக்கமாக நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சப்பாத்தியை மாவு திரட்டிட்டு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பிளேட்டில் வச்சுட்டு அது மேலே அந்த நம்ம டஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம்ல மாவு, அதை லேசாக தூவி விட்டுட்டு இப்படி லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுத்த சப்பாத்தியையும் திரட்டி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுட்டே வாங்க. இது ரொம்ப நேரத்துக்கு ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், இன்னொரு சப்பாத்தி நான் திரட்டி காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இது மாதிரி திரட்டிக்கணும். ஒரே பக்கமாக சப்பாத்தியை திருப்பி திருப்பி போட்டு திரட்டாமல் மேல் பக்கம் திரட்டினீங்கன்னா அப்படியே ரோல் பண்ணிவிட்டு அதே பக்கமே நீங்கள் தேய்க்கணும். இப்போ பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சிடலாம். ஒரு 8லேருந்து 10 சப்பாத்தி வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சாலும் நமக்கு ஒட்டாமல் இருக்கும். அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் இன்னொரு பிளேட்டில் அதே மாதிரி அடுக்கிக்கோங்க. இப்போது எல்லா சப்பாத்தியையும் இது மாதிரி திரட்டிட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சப்பாத்திகளை போட்டு எடுக்க போகிறோம். அதனால தான் நம்ம முதல்லையே திரட்டி வச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு சப்பாத்தி போடும்போது இன்னொரு சப்பாத்தி திரட்டிக்கிட்டு இருந்தால் நமக்கு முதல்ல போட்ட சப்பாத்தி கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு சப்பாத்தி கல் நல்லா காயணும். நல்லா காஞ்ச பிறகு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தி எடுத்து அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் லேசாக வெந்த பிறகு கலர் மாறின பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். லேசாக இது மாதிரி சின்ன சின்ன ப்ரௌன் கலரில் ஒரு பொரியாக, அதாவது ஸ்பாட்ஸ் மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது எடுத்த உடனே நம்ம எண்ணெய் சேர்த்துடக்கூடாது. எண்ணெய் இல்லாமல் வேணும்னா நீங்கள் இதே மாதிரி சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 50% அந்த சப்பாத்தி வெந்த பிறகு அதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி சாஃப்டாக இருக்கிறதுக்கு கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதே சமயம் ஒரு பக்கம் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. அடிக்கடி திருப்பி போட்டு வேக வைக்கணும். ஒரே பக்கம் ரொம்ப நேரம் வெந்தாலும் நம்மளுடைய சப்பாத்தி கிறிஸ்பாக போயிடும். இப்போ பாருங்கள், அடிக்கடி திருப்பி போட்டு மொத்தமே ஒரு சப்பாத்தி வேகிறதுக்கு ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் தான் ஆகும். மொத்தத்துக்கு 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு 1.5 நிமிஷம் மட்டும்தான் ஆகும். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி வெந்துடும். ரொம்ப நேரம் ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா கிறிஸ்பியாக போயிடும். இப்போ பாருங்கள், சப்பாத்தி இந்த மாதிரி நீங்கள் கரண்டியில் எடுக்கும் போது இப்படி பெண்ட் ஆகணும், இப்படி வளையணும். அப்போ நம்ம சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னொரு சப்பாத்தி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். லைட்டாக சின்ன சின்னதாக ப்ரௌன் கலரில் ஸ்பாட்ஸ் மாதிரி அங்கங்கே வந்திருக்கும். இப்போது 2வது பக்கமும் திருப்பி போட்டுடலாம். இப்போது இதுக்கப்புறமா இதை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தேவைப்பட்டால் எண்ணெயை ஒரு 50% வெந்த பிறகு சேர்த்துக்கலாம். ஒரே பக்கம் ரொம்ப நேரம் வேக விடாதீங்க. அதுதான் சப்பாத்தி வேகும் போது அது சாஃப்ட்னஸ்டாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே பக்கம் வெந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி கிறிஸ்பியாக போயிடும். இப்படி அடிக்கடி திருப்பி போடணும். ஒரு 5 செகண்ட் 10 செகண்டுக்கு ஒரு தடவை இப்படி திருப்பி போட்டு கல் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கும் போது வேக வச்சு எடுத்திங்கன்னா சப்பாத்தி இந்த மாதிரி சூப்பராக கிறிஸ்பியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம உடனடியாக போட்டு எடுக்கணுங்கிறதுக்காக தான் முதல்லையே எல்லா சப்பாத்தியும் நம்ம திரட்டி வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு சப்பாத்தி போட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு சப்பாத்தி திரட்டிகிட்டு இருந்தால் நம்ம கல்லில் போட்டிருக்க சப்பாத்தி கல் ஹை ஃப்ளேமில் காஞ்சிட்டு இருக்கிறதுனால சீக்கிரமாக கருகி போயிடும். அதனால் மொத்தமாக போட்டு வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் ஒரு 20 சப்பாத்தி வரைக்கும் கூட நீங்கள் கடகடன்னு போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாஃப்டான சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு சாஃப்ட்னஸான சப்பாத்திக்கு நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இதில் சொல்லியிருக்கிற மாதிரியே சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாஃப்டான சப்பாத்தி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.